வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் கதை களஞ்சியம்ன்ற புத்தகத்தில் இருந்து அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. குறள் 753. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேய்த்து சென்று. பொருள் என்னும் அணையா விளக்கு நினைத்த நாட்டிற்கு சென்று பகை என்னும் இருளை அளிக்கும். வாங்க இதுக்குரிய கதை பார்க்கலாம். இந்த குறளுக்குரிய கதை பெருமிதம் என்னும் தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஊரில் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றிருந்தனர். ஒரு ஃபேமிலி சென்றிருக்காங்க. பணபலம் கொண்டவர்களுக்கே அங்கே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தனர். பாலுவின் அம்மாவை யாருமே கண்டுகொள்ளவில்லை. நெருங்கிய உறவினர்கள் யாவரும் வேண்டுமென்றே உதாசீனப்படுத்தினர். பாலுவுக்கு அழுகையே வந்துவிட்டது. அப்போதே ஒரு முடிவிற்கு வந்துவிட்டான். நன்கு படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், ஏராளமான செல்வம் சேர்க்க வேண்டும், பார்ப்பவர்கள் எல்லாம் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும். கல்வியில் கவனம் செலுத்தினான். பல நல்ல உயர்வு படிப்புகளை படித்தான். வெளிநாட்டிற்கு சென்று வேலையில் சேர்ந்தான். லட்சமாக சம்பாதித்தான். பின்னர் வேலையை விட்டு வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்கினான். கோடி கோடியாக குவித்தான். ஊருக்கு திரும்பினான். உறவு திருமணம் ஒன்றிற்கு அம்மாவுடன் சென்றான். அங்கிருந்த அனைவரும் அம்மாவையே சுற்றி சுற்றி வந்தனர். பாலுவின் மனம் பெருமிதத்தால் விம்மியது. அம்மாவும் அதே நிலையில் இருந்தாள். மகனை கட்டி கொண்டாள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி.